கம்பர்ஸ் இந்த பிறந்தநாள் காலம் அனைவருக்கும் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மாங்காய் தொக்கு செய்ய போகிறேன். மாங்காவை இந்த மாதிரி தோலெலாம் சீவிட்டு சிப்ஸு கட்டையெல்லாம் சீவி வச்சுருக்கேன். இப்போ நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நம்மளுக்கு எவ்வளோ நல்லெண்ணெய் ஊற்றணுமோ ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் காஞ்சோன்னா கடுகு, கொஞ்சோண்டு ஜீரகம், கடுகு நல்லா பொரிஞ்சோடனே ஒரு மாங்காய் தோல் சீவி எடுத்தாச்சு. இப்போ கடுகு பொரிஞ்சிட்டு இப்போ இந்த மாங்காய் தோல் சீவினதை கொட்டி நல்லா வதக்கணும். எண்ணெயிலே வதக்கிட்டு இதில் காரப்பொடி, உப்பு போடணும். 2 நாளைக்கு வச்சுக்கிறதுனா தண்ணியை ஊற்றி கொஞ்சம் வேக விடலாம். அப்படி இல்லைன்னா எண்ணெயை நிறையா ஊற்றி நல்லா வதக்கினோம்னா 1 வாரம் கூட வீணாக போகாது. மாங்காய் தொக்கு தயிர் சோறு பழையது இதுக்கெல்லாம் சாப்பிட்லாம். நல்லா எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கிட்டேன். இது தேவையான அளவு உப்பு, காரப்பொடி 1 ஸ்பூன், உரப்பு வேணுன்னா அதிகமாக நீங்கள் போட்டுக்கோங்க. நான் உரப்பு கம்மியாக தான் போட்டிருக்கேன். போட்டு நல்லா வதக்கிடணும். அடுப்பை சிம்மில் தான் வச்சுக்கணும். எண்ணெய் நிறையா ஊற்றிக்கலாம். மாங்காய் தொக்கு ரெடி. மாங்காய் இதை 3 நாள் 4 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். தண்ணியே ஊற்றலை. தண்ணி மாங்காய் தொக்கு ரெசிபியை என் சேனலில் பாருங்கள்.